தூத்துக்குடி மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்யும் மழையினால் பல கிராமங்களில் நிலக்கடலை விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம், புதூர், அயன் ராசாப்பட்டி, பசுவந்தனை, கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நிலக்கடலை பயிரிடப்பட்டு வருகிறது. மானாவாரி செம்மண் நிலங்களில் பயிரிடப்படும் நிலக்கடலைக்கு மக்கள் மத்தியிலும் வியாபாரிகளின் மத்தியிலும் நல்ல மவுசு உண்டு. இதனால் விவசாயிகள் ஆர்வத்துடன் நிலக்கடலை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு பருவம் தவறி பெய்து வரும் மழை காரணமாக பாதி அளவு கூட விளைச்சல் இல்லை என்று வேதனையுடன் விவசாயிகள் தெரிவித்தனர். 10 கடலை செடிகள் பறித்தால் அதில் 4 செடிகளில் முற்றிலுமாக கடலை பருப்பு இல்லாத நிலைதான் உள்ளது என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்து நிலக்கடலை நல்ல லாபம் கொடுக்கும் என்று காத்திருந்த விவசாயிகளுக்கு பருவம் தவறி பெய்த மழை ஏமாற்றத்தினை கொடுத்துள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளைச்சல் கம்மியாக மழை ரொம்ப மத்துவம். இப்போ மழை அதிகமாக பெஞ்சு ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. விளைச்சல் விளையல, பூ பெஞ்சு அரை விளைச்சலோட தான் எடுக்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு இப்போ இதில் ஏக்கருக்கு 35,000 ரூபா 40 ரூபா ஆகுது. 45,000 ரூபாய்க்கு செலவாகுது. இப்போ குறைஞ்சது நமக்கு ஒரு 60 ரூபா கிடைக்கும். ரொம்ப நஷ்டமாக போயிடுச்சு. அதான் ரொம்ப பாதிக்கப்பட்டு போச்சுல்ல. நமக்கு மழை தண்ணி இல்லாம முக்காசி விளையாம போயிருச்சு. இப்போ தண்ணி விட்டு புடுங்கி போடையில மழை கெடுத்துருச்சு. இப்போ ஆயவும் முடியல, ஆளும் கிடைக்கல, மிஷினும் இல்லை. ரொம்ப நட்டமா போகுது.